ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான மெத்தட் தான். இதை எப்படி செய்யலாம், எவ்வளோ நேரத்தில் செய்யலாம், எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். இப்போது நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில். அப்புறமா கடுகு ஒரு 1/4 டீஸ்பூனும் கொஞ்சம் மேலே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எந்த மீனுக்கு ஆட் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு நல்லா அதை லைட்டாக நமக்கு தெரியல ஒரு பொரிஞ்சு வரக்கூடிய அளவில் இருக்கப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆனியன், சின்ன ஆனியன் தான் யூஸ் பண்ணணும் மீன் கறிக்கு, சின்ன ஆனியன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 7-8 பல்லு பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி, அதுவும் சின்ன பீஸாக கட் பண்ணி இதுக்கு கூடயே போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கிட வேண்டியதுதான். அது ரொம்ப கரியக்கூடிய அளவுக்கு அந்த கோல்டன் கலர் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்கணும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே நல்லா மூப்பிச்சிக்கணும். அப்போ அந்த பச்சை ஸ்மெல்லு இதெல்லாம் போயிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இது ஃப்ளேம் ஆஃப் ஆகிட்டு தான் நம்ம செய்யணும். இது நீங்கள் ஃப்ளேம் நல்ல ஹையில் இருக்கப்போ போட்டிங்க அப்படின்னா கரிஞ்சிரும். அதனால் நான் ஃப்ளேமே ஆஃப் ஆகிட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது அது நல்லா மூப்பிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அவசியத்துக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் புளி இருக்கலாம். நம்ம இது கொடம்புளி, கேரளா புளி. இது கரைச்சி ஆட் பண்ணணும் அப்படி கிடையாது. நம்ம சாதா புளியை போல் கரைச்சி ஆட் பண்ணண்டா. இது இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும். அதை தண்ணியில் போட்டு ஒரு 1/2 மணிக்கு வச்சோம் அப்படின்னா நல்லா ஊறி போய் இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போது நமக்கு மீன் மூங்கக்கூடிய அளவுக்கு தண்ணி வேணும்ல, கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுக்கு அப்புறமா கழுகி வச்சுருந்த மீனை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இது நவர மீன். இவ்வளவு மீனை எத்தனை ரூபான்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா. இந்த காலத்தில் 50 ரூபாய்க்கு இவ்வளோ மீன் கிடச்சது அபூர்வமாக தான் இருந்தது. இந்த மீன் விலைக்கு இந்த மழை சீசன் அப்படிலாம் வந்ததுனால ரொம்ப ரேட்டாக இருந்தது. இப்போ இதில் அவசியத்துக்கு சால்ட் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ சால்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இருந்தோம் அப்படின்னா மீன் பொடியதுக்குள்ளே சான்ஸ் உண்டு. அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அது ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வரப்போ ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது எதனால அப்படின்னா கொஞ்சம் சாரட்டு வேணும், ரசம் சாம்பார் எதுவுமே இல்லாமல் இதை தான் நம்ம போட்டு சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். அப்படின்னா இந்த பால் ஊற்றுனீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அதனால இல்லை அப்படின்னா பாலை ஆட் பண்ண வேண்டாம். ரசம் எதுக்காவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த குழம்பே வச்சு சாப்பிடலாம். பால் ஆட் பண்ணணுன்னே அவசியம் இல்லாமல் அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக கொதிக்க தொடங்கியாச்சு. ஃப்ளேம் ஆஃப் ஆக்கியாச்சு. மீன் கறி ரெடி. பாய்.